மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன். இப்போ என்ன மெமரண்டம் அசோசியேஷன் இட் இஸ் என்ன சொல்லணும்னா, இந்த மெமரண்டம் ஆர்டிக்கல் அசோசியேஷன் இதை எங்கே பார்க்கலான்னா, கம்பெனியில் வந்து இது வந்து தான் தலையெழுத்தும்பாங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணணும், இந்த கம்பெனியில் யார் யார் டேரக்டர் ஆகலாம், ஒரு டேரக்டரை எப்போ அப்பாயிண்ட் பண்ணலாம், எத்தனை டேரக்டர் வச்சுக்கலாம், இந்த கம்பெனி என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த கம்பெனி எவ்வளோ பணம் எங்கெல்லாம் வாங்கலாம், என்னோடய அப்ஜெக்டிவ் என்ன தொழில் எப்படி பண்ணணும் அப்படின்னு வரையறை வைக்கிறது. அதாவது ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்க்குள்ள பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு இதுக்கு தான் இந்த ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்டம் அசோசியேஷன். இப்போ இந்த மெமரண்டம் அசோசியேஷன் என்ன சொல்லணும்னா, அப்ஜெக்டிவ், ஸ்கோப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்பெனி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கம்பெனினா, இந்த கம்பெனி எப்படி ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்கலாம், இந்த கம்பெனி வந்து எப்படி ஃபண்டை ரைஸ் பண்ணலாம், இந்த கம்பெனி எப்படி லோன் வாங்கலாம், அதை சொல்கிறது. ஸ்கோப்பு, என்னோடய நோக்கம் இது, இந்த கம்பெனி வந்து இந்த டெவலப்மெண்ட், காசு சம்பாதிக்கிறது, எந்த வகை காசு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங் கட்டுறோம், லேண்டு வாங்குகிறோம், லேண்டு விற்கிறோம், ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ரன் பண்ணுறோம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பண்ணுறோம், மிலிட்ரி சயின்ஸ் பண்ணுறோம். அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக தே ஆர் சேயிங் சம்திங்னா ஸ்கோப். அப்ஜெக்டிவ் எனக்கு வந்து இந்த வேர்ல்டு பீஸ் அச்சீவ் பண்ணணும், எனக்கு வேர்ல்டில் வந்து எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கணும், அது மாதிரி ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ், ஸ்கோப்பு, அதுக்கு உள்ள ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் வந்து இன்டர்னல் ரூல்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் ரூல்ஸ், என்ன ரூல்ஸ்லாம் வச்சுருக்கலாம், ரெகுலேஷன், என்னென்ன ரெகுலேஷன்ஸ்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. கம்பெனியை வந்து எந்த ரெகுலேஷன்ஸ் கீழே ஃபாலோ பண்ணுறோன்னு நம்மளே சொல்லிக்கலாம். இதுக்கு இந்த ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம அப்ரூவ் பண்ணுறோம். இது கவர்மெண்ட் அப்ரூவலை மீறி நம்ம பண்ண முடியாது. கவர்மெண்ட் அப்ரூவல் சுப்பீரியர். பட் நான் எனக்குள்ள ஒரு அப்ரூவல் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இது அமெண்ட்மெண்ட் அண்ட் எம்ஓஎன் ஏஓஏ. ஸோ இந்த எம்ஓஏஓவில் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். என்ன கைண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். இந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஜென்டல் மீட்டிங்கில் பாஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் ஆஃப் எம்ஓஏஓ பண்ணிக்கலாம்.